இப்போ அவன்தான் இருக்கிறான், எல்லா பொருட்களோடும் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் உயர வேண்டும். இந்த நிலை எல்லா பொருட்களிலும் செயல்பாடுகள் இருக்கிறது, செயல்கள் இருக்கிறது. அந்த செயலை யார் செய்வது? அல்லாஹ்வோடு செயலுக்கு என்ன சம்பந்தம்? படைப்போடு என்ன சம்பந்தம்? செயல்கள் என்று சொன்னால் எல்லா செயல்களும் அசைவுகள் தான். அந்த செயல், அந்த அசைவு, அதற்கு 2 நிஸ்பத்துகள் இருக்கிறது, 2 தொடர்புகள் இருக்கிறது. ஒன்று தன்சீஹுடைய தொடர்பு, இன்னொன்று தஷ்பீஹுடைய தொடர்பு. ஒன்று அல்லாஹ்வுடைய தொடர்பு, இன்னொன்று படைப்புடைய தொடர்பு. அங்க வளையல், அதில் வளையலுக்கு உஜூத் இல்லை, தங்கத்திற்கு உஜூது இருக்கிறது, சொந்த உஜூது இருக்குது. லாஹிரில் தங்கத்தை கொண்டு வளையல் இருக்கிறது. வளையல் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்ல நல்ல டிசைனாக இருக்குது. இல்லை, தங்கத்துக்கு எந்த பங்குமே இல்லையா? தங்கம் நல்ல டிசைனாக இருக்குது சொன்னால் தப்பா ரைட்டா? இந்த வளையல் நல்ல மாடல், இந்த மோதிரம் நல்ல மாடல். அப்போ படைப்புகள், இதெல்லாம் என்ன படைப்பு? படைப்புகளோடு தொடர்புபடுத்துகிறாங்க. ஆனால் அதில் அசலுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதே போலத்தான் செயல்கள் படைப்புகளோடு தொடர்பு தான், படைப்புகளோடு தொடர்பு. அதனால தான் படைப்புகளுக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நல்ல செயல் செய்தால் நன்மை, தீய செயல் செய்தால் தீமை. ஆனால் அந்த செயலை அல்லாஹ் இல்லாமல் இந்த படைப்பு செய்ய முடியாது. வளையல் நல்ல டிசைன் தான், ஆனால் தங்கம் இல்லாமல் இந்த வளையல் நல்ல டிசைனாக இருக்க முடியாது. தங்கம் இல்லை என்று சொன்னால் இந்த வளையலுக்கு இங்கே எங்கேருந்து டிசைன் வரப்போகுது? அப்போ அதனால் தங்கத்தை யாரும் புகழ மாட்டாங்க, வளையலை தான் புகழுவாங்க. அப்போ நன்மை வளையலுக்கு போகுது. இல்லை, டிசைன் மோசமாக இருக்குது, இப்போ இந்த வளையல் மோசமான டிசைன்னு சொல்லுவாங்க. இந்த தங்கம் மோசமான டிசைன் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கெட்டது எதுக்கு போகலை? தங்கத்துக்கு போகலை. ஆனால் நல்லதும் கெட்டதும் தங்கம் இல்லாமல் இல்லை. அது நல்ல டிசைனோ கெட்ட டிசைனோ தங்கம் இல்லாமல் இல்லை. அதனால் தங்கத்துக்கு எந்த பெருமையும் வரப்போகிறதில்லை, தங்கத்துக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்லை. இப்போ தங்கத்தை கொண்டு தானே ரெண்டுமே நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் தங்கம் தான். அப்படி மொத்தமாக தங்கத்தின் மேலேயும் என்ன செய்ய முடியாது, எல்லாத்தையும் சாட்ட முடியாது. அதே போல் நல்லதும் கெட்டதும் அல்லாவை கொண்டு அல்லாமல் இல்லை. ஆனால் மொத்தமாக எல்லாமே அல்லாஹ் தான். அப்படி தூக்கி என்ன செய்ய முடியாது, மொத்த பழியையும் அல்லாஹ்வின் மீது போட முடியாது.